நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸாவுடன் கால்நடை பயணமாக சென்றார்கள். திரும்பும் போதும் கால்நடை பயணமாகவே திரும்பினார்கள். வழியில் இருந்த ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கப்பட்டும் அக்கூட்டத்தாரில் எவரும் இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிற்கு சென்றடைந்த போது அங்கு வசித்து வந்த சகீப் கூட்டத்தாரின் தலைவர்களும் அம்ரு இப்னு உமைர் அஸ்-ஸகபி என்பவனின் பிள்ளைகளுமான அப்து யாலில், மஸ்ஊத், ஹபீப் என்ற 3 சகோதரர்களிடம் சென்றார்கள். அவர்களிடம் இஸ்லாமை பரப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் அவர்களில் ஒருவன், உன்னை அல்லாஹ் தூதராக அனுப்பியது உண்மை என்றால் நான் காபாவின் திரைகளை கிழித்து விடுவேன் என்று கூறினான். மற்றொருவன், அல்லாஹுக்கு உன்னை தவிர நபியாக அனுப்ப வேறொருவர் கிடைக்கவில்லையா என்று கேட்டான். மூன்றாமவன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உன்னிடம் ஒருபோதும் பேச மாட்டேன். நீ உண்மையில் தூதராக இருந்தால் உனது பேச்சை மறுப்பது எனக்கு மிக ஆபத்தானதாகிவிடும். நீ அல்லாஹ்வின் மீது பொய் கூறுபவராக இருந்தால் உன்னிடம் பேசுவதே எனக்கு தகுதியானதல்ல என்று கூறினான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் உங்கள் முடிவாக இருந்தால் நமது இந்த சந்திப்பை மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் 10 நாட்கள் தங்கி அங்குள்ள மற்ற எல்லா தலைவர்கள் பிரமுகர்களை சந்தித்து இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் அவர்களில் எவரும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாததுடன் தங்களது ஊரை விட்டு உடனடியாக வெளியேறும்படியும் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வம்பர்களை ஏவி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரை விட்டு வெளியே செல்ல முயன்ற போது அங்குள்ள வம்பர்களும் அடிமைகளும் ஒன்று கூடி அவர்களை ஏசி பேசினார்கள். இறுதியில் மக்களின் கூட்டம் அதிகமாகி அவர்கள் அனைவரும் 2 அணிகளாக நின்று கொண்டு நபி அவர்களின் மீது கற்களை எறிந்தார்கள். அதிகமான கற்களை நபி அவர்களின் குதிங்கால் நரம்பை நோக்கி எறியவே அவர்களது பாதணிகளும் இரத்த கரைகளாயின. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த அவர்களது அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா நபி அவர்களை காப்பதற்காக தங்களையே கேடயமாக்கிக் கொண்டார்கள். இதனால் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தாயிஃபிலிருந்து 3 மைல்கள் தொலைவில் உள்ள ரபியாவுடைய மகன்களான உத்பா, ஷைபா என்ற இருவருக்கு சொந்தமான தோட்டம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்துக் கொண்டே வந்தார்கள். நபி அவர்கள் அந்த தோட்டத்திற்குள் சென்று அங்குள்ள திராட்சை தோட்ட பந்தலின் நிழலில் அமர்ந்தார்கள். அப்போதுதான் மிக பிரபலமான அந்த பிரார்த்தனையை நபி அவர்கள் அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளம் அவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளினால் எவ்வளவு வேதனை அடைந்திருந்தது என்பதையும் தாயிஃப் மக்கள் இஸ்லாமை ஏற்காததினால் எவ்வளவு துக்கத்திற்கு ஆளானார்கள் என்பதையும் இந்த பிரார்த்தனையிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை: அல்லாஹுவே, எனது ஆற்றல் குறைவையும் எனது திறமை குறைவையும் மனிதர்களிடம் நான் மதிப்பின்றி இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகிறேன். கருணையாளர்களில் எல்லாம் மிகப்பெரிய கருணையாளனே, நீதான் எளியோர்களை காப்பவன், நீதான் என்னை காப்பவன். நீ என்னை யாரிடம் ஒப்படைக்கிறாய்? என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அந்நியனிடமா, அல்லது என்னுடைய காரியத்தை நீ உரிமையாக்கி கொடுத்திடும் பகைவனிடமா? உனக்கு என் மீது கோபம் இல்லையானால் இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன். எனினும் நீ வழங்கும் சுகத்தையே நான் எதிர்பார்க்கிறேன். அதுவே எனக்கு மிக விசாலமானது. உனது முகத்தின் ஒளியினால் இருள்கள் அனைத்தும் பிரகாசமடைந்தன. இம்மை மறுமையின் காரியங்கள் சீர்வற்றன. அத்தகைய உனது முகத்தின் ஒளியின் பொருட்டால் உனது கோபம் என் மீது இறங்குவதை விட்டும் அல்லது உனது அதிருப்தி என் மீது இறங்குவதை விட்டும் நான் பாதுகாவல் கோருகிறேன். அல்லாஹுவே, நீயே பொருத்தத்திற்கு உரியவன். நீ பொருந்திக் கொள்ளும் வரை உன் கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹுவே, பாவத்திலிருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உனது அருள் இல்லாமல் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நிலைமையில் பார்த்ததும் ரபியாவின் மகன்களுக்கு இரக்கம் வந்தது. தங்களது கிறிஸ்துவ அடிமை அத்தாஸை அழைத்து சென்று திராட்சை குலையை அவருக்கு கொடு என்று கூறினர். திராட்சை குலைகளை அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வைத்தவுடன் நபி அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்று கூறி சாப்பிட்டார்கள். இதை கண்ட அத்தாஸ், இந்த பேச்சு இவ்வூர் மக்கள் பேசும் பேச்சல்லவே, உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று கேட்டார். அதற்கு, உனக்கு எந்த ஊர், உனது மார்க்கம் என்ன என்று அவரிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, அதற்கு அவர், நீனவாவைச் சேர்ந்த கிறிஸ்தவன் நான் என்றார். நல்லவரான யூனுஸ் இப்னு மத்தாவின் ஊரைச் சேர்ந்தவர்தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டதற்கு அவர் ஆச்சரியத்துடன், யூனுஸ் இப்னு மத்தாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார். அவர் எனது சகோதரர், அவரும் ஒரு இறை தூதராக இருந்தார், நானும் இறை தூதர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறியவுடன் அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலை, கை மற்றும் கால்களை முத்தமிட்டார். இதை பார்த்துக் கொண்ட ரபியாவின் மகன்களில் ஒருவர் மற்றவரிடம், இதோ உனது அடிமை அவர் குழப்பிவிட்டார் என்று கூறினான். அத்தாஸ் திரும்பி வந்தவுடன், உனக்கு என்ன கேடு நேர்ந்தது என்று அந்த இருவரும் இடித்துரைத்தார்கள். அதற்கு அத்தாஸ், எனது எஜமானர்களே, இவரை விட சிறந்த எவரும் இந்த பூமியில் இல்லை. இவர் எனக்கு ஒரு விஷயத்தை மிக உறுதியாக கூறினார். அதனை இறை தூதரை தவிர வேறு எவரும் அறிந்திருக்க முடியாது என்றார். அதற்கு அந்த இருவரும், அத்தாசே, உனக்கு என்ன கேடு? இவர் உம்மை உமது மார்க்கத்திலிருந்து திருப்பி விடாமல் இருக்கட்டும். உமது மார்க்கம்தான் இவரின் மார்க்கத்தை விட சிறந்தது என்று கூறினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறி மிகவும் கவலையுடன் உள்ளம் உடைந்தவர்களாக மக்கா நோக்கி திரும்பும் வழியில் கர்னுல் மனாஜில் என்ற இடத்தை அடைந்த போது அல்லாஹ் அவர்களிடம் ஜிப்ரீலையும் மலைகளின் வானவர் மலக்குல் ஜிபாலையும் அனுப்பினான். மலக்குல் ஜிபால் தாயிப் வாசிகளாகிய இந்த மக்களை இரு மலைகளையும் ஒன்று சேர்த்து நசுக்கி அழித்து விடவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இச்சம்பவத்தின் விவரத்தை கூறுகின்றார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உஹது போரை விட கடுமையான நாள் எதுவும் உங்களது வாழ்க்கையில் வந்துள்ளதா என்று கேட்டேன். அதற்கு, உனது கூட்டத்தாரின் மூலம் நான் பல துன்பங்களை சந்தித்துள்ளேன். அவற்றில் நான் சந்தித்த துன்பங்களின் மிக கடுமையானது யௌமுல் அகபா என்ற தினத்தில் எனக்கு ஏற்பட்ட வேதனையாகும். நான் அப்து யாலினின் மகனிடம் என்னை அறிமுகப்படுத்தினேன். ஆனால் அவன் எனது அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கவலையுடன் திரும்ப மக்காவை நோக்கி பயணமாகி கர்னுல் மனாஜில் என்ற பெயருள்ள கர்னு சஆலிப் என்ற இடத்தில் வந்து தங்கிய போதுதான் எனக்கு முழுமையான நினைவே திரும்பியது. நான் தலையை தூக்கி பார்த்தபோது என் தலைக்கு மேல் ஒரு மேகம் நிழலிட்டுக் கொண்டிருந்தது. அந்த மேகத்தில் ஜிப்ரீல் இருந்தார். அவர் என்னை அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் உங்களது கூட்டத்தாரிடம் பேசியதையும் அவர்கள் உங்களுக்கு கூறிய பதிலையும் கேட்டுக்கொண்டான். இந்த மக்கள் விஷயத்தில் நீங்கள் விரும்பியதை மலக்குல் ஜிபாலுக்கு ஏவ வேண்டும் என்பதற்காக அவரை உங்களிடம் அனுப்பியிருக்கின்றான் என்று கூறினார். மலக்குல் ஜிபால் என்னை அழைத்து எனக்கு சலாம் கூறி, முஹம்மதே, ஜிப்ரீல் கூறியவாறே அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளான். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? நீங்கள் விரும்பினால் இவர்களை 2 மலைகளையும் கொண்டு நசுக்கி விடுகிறேன் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை ஒரு காலம் நான் விரும்ப மாட்டேன். மாறாக அவர்களிலிருந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனுக்கு இணை வைக்காதவர்களை அவன் உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். இந்த பதிலின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனித்தன்மை தெரிய வருவதுடன் அவர்கள் எத்தகைய மகத்தான பண்புள்ளவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் அருளிய இம்மறைவான உதவியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனம் மிகவும் நிம்மதி அடைந்தது. தொடர்ந்து மக்காவை நோக்கி பயணமாகும் போது நக்லா என்ற பள்ளத்தாக்கில் சில நாட்கள் தங்கினார்கள். வாதி நக்லாவில் தங்குவதற்கு வசதியான தண்ணீரும் செழிப்பும் உள்ள அஸ்ஸைலுல் கபீர், ஜைமா என்ற 2 இடங்கள் இருந்தன. இவ்விரு இடங்களில் குறிப்பாக எந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள் என்பதற்கு சரியான ஆதாரம் நமக்கு கிடைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விடத்தில் தங்கியிருக்கும் போது சில ஜின்களை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தான். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இந்த ஜின்களை பற்றி குர்ஆனில் 2 இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒன்று, அஹ்காஃப் எனும் அத்தியாயத்தில், நபியே, இந்த குர்ஆனை கேட்கும் பொருட்டு ஜின்களில் சிலரை நாம் உங்களிடம் வருமாறு செய்து அவர்கள் வந்த சமயத்தில் அவர்கள் தங்கள் மக்களை நோக்கி, நீங்கள் வாய்ப்புத்தி இதனை கேட்டுக்கொண்டு இருங்கள் என்று கூறினார்கள். இது ஓதி முடிவு பெறவே தங்கள் இனத்தார்களிடம் சென்று அவர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தார்கள். அவர்களை நோக்கி, எங்களுடைய இனத்தவரே, நிச்சயமாக நாங்கள் ஒரு கிதாபை செவியுற்றோம். அது மூசாவுக்கு பின்னர் அருளப்பட்டிருக்கின்றது. அது தனக்கு முன்னுள்ள கிதாபுகளையும் உண்மைப்படுத்துகின்றது. அது சத்தியத்திலும் நேரான வழியிலும் செலுத்துகின்றது. எங்களுடைய இனத்தாரே, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர்களுக்கு பதில் கூறி அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 46 வசனங்கள் 29 - 31 வரை. மற்றொன்று, ஜின் என்னும் அத்தியாயத்தில், நபியே, நீங்கள் கூறுங்கள், வஹீ மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது, அதாவது இறைச்செய்தி மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக ஜின்களில் சிலர் இந்த கிதாபை செவியுற்று தங்கள் இனத்தாரிடம் சென்று அவர்களை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் மிக்க ஆச்சரியமான ஒரு குர்ஆனை செவியுற்றோம். அது நேரான வழியை அறிவிக்கின்றது. ஆகவே அதனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். இனி நாங்கள் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் இணையாக்க மாட்டோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 72 வசனங்கள் 1 - 15 வரையில் உள்ளதை பார்க்க. ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து குர்ஆனை கேட்டுச் சென்றன. இதனை இந்த வசனங்கள் மூலம் அல்லாஹ் அறிவித்த பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதற்கு முன்பு இது அவர்களுக்கு தெரியாது. இதுதான் ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த முதல் முறையாகும் என்பது நமக்கு தெரிய வருகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பல முறை வந்திருக்கிறார்கள் என்பதும் வேறு சில அறிவிப்புகளில் இருந்து தெரிய வருகிறது. இது உண்மையில் அல்லாஹ்வின் மறைவான பொக்கிஷத்திலிருந்து அருளப்பட்ட மகத்தான உதவியாகும். தன்னை தவிர வேறு எவரும் அறிந்து கொள்ள முடியாத அவனுடைய படையை கொண்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தான். மேலும் இது தொடர்பாக இறங்கிய வசனங்களில் நபி அவர்களின் அழைப்பு பணி வெற்றியடையும் என்ற நற்செய்திகளும் இருந்தன. இப்பிரபஞ்சத்தின் எந்த ஒரு சக்தியும் அவர்களின் அழைப்பு பணி வெற்றியடைவதை தடுத்திட முடியாது என்று அந்த வசனங்கள் மிக உறுதியாக அறிவித்தன. எவன் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர்களுக்கு பதில் கூறவில்லையோ அவனை நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பான். தண்டனையில் இருந்து தப்ப அவன் பூமியில் எங்கு ஓடிய போதிலும் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாது. அல்லாஹ்வை அன்றி பாதுகாப்பவர் அவனுக்கு ஒருவரும் இல்லை. அவனை புறக்கணிக்கும் இத்தகையவர்கள் பகிரங்கமான வழிகட்டில்தான் இருப்பார்கள். நிச்சயமாக நாம் பூமியில் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாது என்பதையும் பூமியிலிருந்து ஓடி அவனை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதையும் உறுதியாக அறிந்து கொண்டோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 72 வசனம் 12. அல்லாஹ்வின் இந்த மாபெரும் உதவியாலும் மகத்தான நற்செய்திகளாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்திலிருந்து கவலை நீங்கியது.
துக்கம் அகன்றது. மக்காவிற்கு திரும்பச் சென்று இஸ்லாமை பரப்புவதிலும் நிரந்தரமான அல்லாஹ்வின் தூதுத்துவத்தை எடுத்துரைப்பதிலும் தனது முந்திய திட்டத்தையே புதிய உற்சாகத்துடனும் துணிவுடனும் வீரத்துடனும் செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டார்கள். அப்பொழுது ஸைத் இப்னு ஹாரிஸா, நபியே, குறைஷிகள் உங்களை மக்காவிலிருந்து வெளியேற்றி இருக்க நீங்கள் இப்பொழுது எப்படி அங்கு செல்ல முடியும் என்றார். அதற்கு, ஸைதே, நீங்கள் பார்க்கும் இந்த துன்பங்களுக்கு ஒரு முடிவையும் நல்ல மகிழ்ச்சி தரும் மாற்றத்தையும் நிச்சயம் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் அவனது மார்க்கத்திற்கு உதவி செய்வான், அவனது நபிக்கு வெற்றியை தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு தனது பயணத்தை தொடர்ந்து மக்கா அருகே வந்தவுடன் ஹிரா குகையில் தங்கிக் கொண்டு குஜா கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவரை அக்னஸ் இப்னு ஷுரைக்கிடம் அவர் தனக்கு அடைக்கலம் தர வேண்டும் என்று கூறி தூது அனுப்பினார்கள். ஆனால் தான் மக்காவாசிகளுடன் நட்பு கொண்டவராக இருப்பதால் அவர்கள் விரும்பாதவருக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது என்று அக்னஸ் கூறிவிட்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூது அனுப்பினார்கள். அதற்கு, தான் ஆமீர் கிளையைச் சேர்ந்தவன், எனவே காப் கிளையாருக்கு எதிராக என்னால் அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தஈமிடம் தூது அனுப்பினார்கள். முத்தஈம், ஆம், நான் அடைக்கலம் தருவேன் என்று கூறி தானும் ஆயுதங்களை அணிந்து கொண்டு தனது ஆண் பிள்ளைகள் மற்றும் கூட்டத்தாரையும் ஆயுதம் அணியச் செய்து காபாவுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு 4 மூலைகளிலும் அவர்களை நிற்க வைத்து, நான் முஹம்மதிற்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், அதனால் தான் உங்களை இங்கு அழைத்து வந்தேன் என்று அவர்களுக்கு அறிவித்தார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வர ஒருவரை அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாவுடன் மஸ்ஜிதுல் ஹராமிற்கு வந்தார்கள். முத்தீம் தனது ஒட்டகத்தின் மீதேறி அமர்ந்து கொண்டு, குறைஷிகளே, நான் முஹம்மதிற்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், உங்களில் எவரும் முஹம்மதை பழிக்க கூடாது என்று அறிவிப்பு செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிட்டு காபாவை வலம் வந்து 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு தனது வீட்டிற்கு சென்றார்கள். அதுவரையிலும் முத்தஈமும் அவரது மக்களும் ஆயுதம் ஏந்தி பாதுகாப்பிற்காக நபி அவர்களை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அபுஜஹல், நீ அடைக்கலம் மட்டும் அளித்துள்ளாயா அல்லது முஸ்லிமாகிவிட்டாயா என்று முத்தீமிடம் கேட்டான். அதற்கு, இல்லை, நான் அடைக்கலம் தான் அளித்துள்ளேன் என்று முத்தீம் கூறவே, சரி, நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் அடைக்கலம் கொடுக்கிறோம் என்று கூறினான். ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். முத்தீமின் இந்த செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு வைத்திருந்தார்கள். பத்ரு போரில் எதிரிகள் பலர் கைதிகளாக்கப்பட்ட போது முத்தீம் உயிருடன் இருந்து இந்த துர்நாற்றம் பிடித்தவர்களின் உரிமைக்காக என்னிடம் பேசியிருந்தால் அவருக்காக இவர்கள் அனைவரையுமே நான் விடுதலை செய்திருப்பேன் என்று கூறினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. கோத்திரங்களுக்கும் தனி நபர்களுக்கும் இஸ்லாமை அறிமுகப்படுத்துதல். நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு துல்காய்தா மாதத்தில் ஜூன் இறுதி அல்லது ஜூலை தொடக்கம் கிபி 619 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு திரும்பினார்கள். பல கோத்திரங்களுக்கும் தனி நபர்களுக்கும் இஸ்லாமை மீண்டும் புதிதாக அறிமுகப்படுத்தினார்கள். ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிய போது மக்கள் அனைவரும் பல திசைகளிலிருந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்காவிற்கு வந்த வண்ணம் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் சென்று அவர்களுக்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்தி அதன் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். நபித்துவத்தின் 4வது ஆண்டிலிருந்து இப்படித்தான் அந்த மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்து வருகிறார்கள். ஆனால் இந்த 10வது ஆண்டு மேலும் ஒரு கோரிக்கையையும் அவர்களுக்கு முன் வைத்தார்கள். அதாவது, நான் அல்லாஹ்வின் மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்கு எனக்கு இடம் கொடுத்து உதவி செய்து எதிரிகளிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளியுங்கள் என்று அந்த மக்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட கோத்திரத்தினர். இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கோத்திரத்தாரிடம் சென்று இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள். அவர்களின் பெயர்களாவன: ஆமிர் இப்னு சஹ்ஸா கிளையினர், முஹாரிப் கஸ்ஃபஹ், ஃபஜாரா, கஸ்ஸான், முர்ரா, ஹனீஃபா, சுலைம், அப்ஸ், பனு நஸ்ர், பனு பக்கா, கிந்தா, கல்ப், ஹாரிஸ் இப்னு காப், உத்ரா, ஹலாரிமா ஆகிய கோத்திரத்தாருக்கு ஓரிரை கொள்கையை இதமாக எடுத்துரைத்தும் அவர்கள் எவரும் அழைப்பு ஏற்கவில்லை. ஆதாரம் இப்னு சஅத். மேற்கண்ட அனைத்து கோத்திரத்தாரையும் ஒரே ஆண்டுக்குள் அல்லது ஒரே ஹஜ் காலத்திலேயே அழைத்திடவில்லை. நபித்துவத்தின் 4ஆம் ஆண்டு மெல்ல மெல்ல தொடங்கிய இந்த பகிரங்க அழைப்பு பணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா செல்லும் வரை நீடித்தது. எனவே இன்ன கோத்திரத்தாரை இன்ன ஆண்டுதான் அழைத்தார்கள் என்று குறிப்பிட்டு கூறிட முடியாது. என்றாலும் பெரும்பாலான கோத்திரத்தாரை நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டுதான் அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பை இந்த கோத்திரத்தார் எவ்வாறு எடுத்துக்கொண்டனர் என்பதை குறித்து இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவதை சுருக்கமாக பார்ப்போம். 1. கல்பு கிளையினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களின் உட்பிரிவான அப்துல்லாவுடைய குடும்பத்தாரை, அப்துல்லாவின் மக்களே, அல்லாஹ் உங்கள் தந்தைக்கு எத்துணை அழகிய பெயரை வழங்கியிருக்கின்றான் என்றெல்லாம் நயமாக கூறி அழைத்து பார்த்தார்கள். எதற்கும் அவர்கள் அசையவில்லை. 2. ஹனீஃபா கிளையினர். இந்த மக்களின் வீடு வீடாகச் சென்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அழைத்து பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் அதை ஏற்காதது மட்டுமின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார்கள். 3. ஆமீர் இப்னு சஹ்ஸா கிளையினர்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். அவர்களில் பைஹரா இப்னு ஃபிராஸ் என்பவர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இந்த குறைஷி வாலிபரை பிடித்து என்னிடம் வைத்துக் கொண்டால் இவர் மூலம் முழு அரபியர்களையும் நான் வெற்றி கொள்வேன் என்று கூறினார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, உங்களது மார்க்கத்தில் சேர்ந்து நாங்கள் உங்களிடம் ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறோம். பிறகு உங்களுக்கு மாறு செய்யும் சமுதாயத்திற்கு எதிராக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தால் உங்களுடைய மறைவுக்கு பின் எங்களுக்கு அதிகாரம் கிடைக்குமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியன, அவன் விரும்பிய கூட்டத்திற்கு அதை கொடுப்பான் என்று பதிலளித்தார்கள். அதற்கு பைஹரா, உங்கள் முன்னிலையில் அரபியர்களுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு அவர்களின் அம்புகளுக்கு எங்கள் கழுத்துக்களை இலக்காக்கிக் கொள்ள அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுத்த பின் நிர்வாக அதிகாரம் எங்களுக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கா? இதெப்படி நேர்மையாகும்? அப்படிப்பட்ட உங்கள் மார்க்கம் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டான். அதற்கு பின் அந்த கிளையினரும் இஸ்லாமை ஏற்க மறுத்துவிட்டார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். ஆமீர் கிளையினர் ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு தங்களது ஊருக்கு திரும்பிய போது ஹஜ்ஜில் கலந்து கொள்ள இயலாத ஒரு முதியவரிடம் சென்று, அப்துல் முத்தலிபின் கிளையில் உள்ள குறைஷி வாலிபர் ஒருவர் எங்களிடம் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்தினார். அவருக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும், அவரை நமது ஊருக்கு அழைத்து வர வேண்டும் என்று எங்களிடம் கூறினார் என்றார்கள். இதை கேட்ட அந்த வயோதிகர், கைவிட்டு போய்விட்டதே, அவரை விட்டு விட்டீர்களே, எனது உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த எவரும் பொய் கூற மாட்டார்கள். நிச்சயம் அவர் கூறியது உண்மைதான். உங்களது அறிவு உங்களை விட்டு எங்கே போனது என்று கடிந்துரைத்து மிகுந்த கைசேதத்தை வெளிப்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமை பல குலத்தாருக்கும் கோத்திரத்தாருக்கும் குழுக்களுக்கும் அறிமுகப்படுத்தியது போன்றே தனி நபர்களுக்கும் அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களில் சிலரிடமிருந்து நபி அவர்கள் நல்ல பதில்களை பெற்றார்கள். ஹஜ் முடிந்த சில காலங்களிலேயே அவர்களில் பலர் இஸ்லாமை தழுவினார்கள். அவர்கள் சிலரை இங்கு பார்ப்போம். ஒன்று, சுவைத் இப்னு சாமித். இவர் மதீனாவாசிகளில் நுண்ணறிவு மிக்க பெரும் கவிஞராக விளங்கினார். இவரின் வீரதீரம், கவி ஆற்றல், சிறப்பியல்பு, குடும்ப பாரம்பரியம் ஆகிய சிறப்புகளால் இவரது சமுதாயம் இவரை அல் காமில், முழுமையானவர் என்று அழைத்தார்கள். இவர் ஹஜ் அல்லது உம்ரா செய்வதற்காக மக்கா வந்தார். இஸ்லாமிய அழைப்புக்காக அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய போது அவர், உங்களிடம் இருப்பதும் என்னிடம் இருப்பதும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டதற்கு, நான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வழங்கிய ஞான போதனைகளை கற்று வைத்துள்ளேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு அதை சொல்லிக் காட்டுங்கள் என்று கேட்கவே அவர் அதை சொல்லிக் காண்பித்தார். அதை கேட்ட நபி அவர்கள், நிச்சயமாக இது அழகிய பேச்சுதான், எனினும் என்னிடம் இருப்பதோ இதைவிட மிகச் சிறந்தது. அதுதான் அல்லாஹ் எனக்கு அருளிய குர்ஆன். அது ஒளிமிக்கது, நேர்வழி காட்டக்கூடியது என்று கூறி குர்ஆனை அவருக்கு ஓதி காண்பித்து அவர் இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள். குர்ஆன் அவர் உள்ளத்தை கவர்ந்தது. இது மிக அழகிய வசனங்களுடைய கிதாபாக இருக்கிறதே என வர்ணித்து இஸ்லாமை தழுவினார். பிறகு மதீனா வந்த சில காலத்திலேயே புஆஸ் போருக்கு முன்பாக அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் கோத்திரத்தாரிடையில் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டார். அநேகமாக நபித்துவத்தின் 11ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அவர் இஸ்லாமை தழுவி இருக்கலாம். அடுத்து இயாஸ் இப்னு முஆத். மதீனாவைச் சேர்ந்த இளைஞரான இவர் புஆஸ் யுத்தத்திற்கு முன் நபித்துவத்தின் 11வது ஆண்டு அவுஸ் கிளையினர் கஸ்ரஜ் கிளையாருக்கு எதிராக மக்காவில் உள்ள குறைஷிகளிடம் நட்பு ஒப்பந்தம் செய்ய வந்த போது இவரும் அவுஸ் கிளையாருடன் மக்கா வந்தார். மதீனாவில் அவுஸ் கஸ்ரஜுக்கு இடையில் பகைமை தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த சமயம் அது. அவுஸ் கிளையினர் கஸ்ரஜை விட எண்ணிக்கையில் குறைவாக இருந்ததால் குறைஷிகளின் நட்பை நாடி வந்தார்கள். இவர்களின் வருகை அறிந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களிடம் சென்று, நீங்கள் எதற்காக வந்துள்ளீர்களோ அதைவிட சிறந்த ஒன்றை அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் உள்ளதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது என்ன என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்வின் தூதராவேன். அவன் என்னை அவனது அடியார்களிடம் அனுப்பியுள்ளான். அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது. அல்லாஹ் எனக்கு கித்தாபையும் இறக்கி வைத்திருக்கின்றான் என்று கூறி இஸ்லாமின் ஏனைய விஷயங்களையும் நினைவூட்டி குர்ஆனையும் ஓதி காண்பித்தார்கள். அப்போது இயாஸ், எனது கூட்டத்தாரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் வந்திருக்கும் நோக்கத்தை விட இதுதான் மிகச் சிறந்தது என்று கூறினார். உடனே அக்கூட்டத்தில் உள்ள அபுல் ஹைசர் என்ற அனஸ் இப்னு ராஃபி ஒரு பிடி மண் எடுத்து இயாஸின் முகத்தில் வீசி எறிந்து, இதோ பார், எங்களை விட்டுவிடு, சத்தியமாக நாங்கள் வேறொரு நோக்கத்திற்கு வந்திருக்கிறோம் என்று கூறினான். அதற்கு பின் இயாஸ் வாய் மூடிக்கொள்ளவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார்கள். அவுஸ் கிளையினர் குறைஷிகளுடன் நட்பு ஒப்பந்தம் செய்வதில் தோல்வி கண்டு மதீனா திரும்பினர். அடுத்த சில காலத்திலேயே இயாஸ் இறந்து விட்டார். அவர் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் முஸ்லீமாகவே இறந்தார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆதாரம் இப்னு ஹிஷாம், முஸ்னத் அஹ்மத். அடுத்து அபூதர் கிஃபாரி. இவர் மதீனாவின் சுற்றுப்புறத்தில் வசித்து வந்தார். சுவைத், இயாஸ் ஆகியோரின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவ செய்தி மதீனாவை அடைந்த போது அபூதருக்கும் அந்த செய்தி எட்டியிருக்கலாம். பிறகு அதுவே இஸ்லாமில் வர ஆர்வம் ஏற்பட்டதற்கு காரணமாக அமைந்திருக்கலாம். அபு ஜம்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், எங்களிடம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூதர் அவர்கள் இஸ்லாமை தழுவிய விதம் குறித்து உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். நாங்கள் அறிவியுங்கள் என்றவுடன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்,
அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், நான் கிஃபார் குலத்தைச் சேர்ந்த ஒருவனாக இருந்தேன். அப்போது தம்மை நபி என்று சொல்லிக் கொண்டு ஒரு மனிதர் மக்காவில் திரிகிறார் என்று எங்களுக்கு செய்தி எட்டியது. ஆகவே நான் என் சகோதர அனீஸிடம், நீ இந்த மனிதரிடம் போய் பேசி அவரை பற்றிய செய்தியை தெரிந்து வா என்று சொன்னேன். அவ்வாறே சென்று அவரை சந்தித்து திரும்பி வந்தார். நான், உன்னிடம் என்ன செய்தி இருக்கிறது என்று கேட்டேன். நன்மை புரியும்படி கட்டளையிடவும் தீமையிலிருந்து மக்களை தடுக்கவும் செய்கின்ற ஒரு மனிதராக நான் அவரை கண்டேன் என்றார். நான் அவரிடம், அவரை பற்றிய முழுமையான செய்தியை எனக்கு நீ தரவில்லை என்று கூறினேன். பிறகு தோளினால் ஆன தண்ணீர் பையையும் கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு மக்கா நோக்கி புறப்பட்டேன். அவரை நான் தேடி வந்திருப்பதாக காட்டிக் கொள்ளவில்லை. அவரை பற்றி விசாரிக்கவும் நான் விரும்பவில்லை. வேறு உணவு இல்லாததால் ஜம்ஜம் தண்ணீரை குடித்துக் கொண்டு இறை இல்லத்தில் தங்கியிருந்தேன். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள். என்னை கண்டதும், ஆள் ஊருக்கு புதியவர் போல தெரிகிறதே என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். உடனே அவர்கள், அப்படி என்றால் நம் வீட்டிற்கு வாருங்கள், போகலாம் என்று சொன்னார்கள். நான் அவர்களுடன் சென்றேன். ஆனால் எதை பற்றியும் அவர்களிடம் நான் கேட்கவும் இல்லை, எதையும் அவர்களுக்கு தெரிவிக்கவும் இல்லை. காலை ஆனதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்க காபாவிற்கு சென்றேன். ஆனால் அங்கு ஒருவரும் அவர்களை பற்றி எதையும் எனக்கு தெரிவிக்கவில்லை. அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னை பார்த்தார்கள். தாங்கள் தங்க வேண்டியுள்ள வீட்டை அடையாளம் தெரிந்து கொள்ளும் நேரம் இன்னும் வரவில்லையா என்று சாடையாக கேட்டார்கள். நான் இல்லை என்றேன். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடன் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு, விவகாரம் என்ன, இந்த ஊருக்கு எதற்காக வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான், சொல்வதை பிறருக்கு தெரியாமல் நீங்கள் மறைப்பதா இருந்தால் உங்களுக்கு அதை தெரிவிக்கிறேன் என்றேன். அதற்கு அவர்கள், அவ்வாறே செய்கிறேன் என்றார்கள். நான் அப்போது, இங்கே தம்மை இறைத்தூதர் என்று கூறிக்கொண்டு ஒரு மனிதர் புறப்பட்டிருக்கிறார் என்று எங்களுக்கு செய்தி எட்டியது. நான் என் சகோதரரை அவரிடம் பேசி வரும்படி அனுப்பினேன். போதிய விவரத்தை என்னிடம் அவர் கொண்டு வரவில்லை. ஆகவே நான் அவரை நேரடியாக சந்திக்க விரும்பினேன் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள், நீங்கள் நேரான வழியை அடைந்துள்ளீர்கள். இது நான் அவரிடம் செல்லும் நேரம். ஆகவே என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். நான் நுழையும் வீட்டில் நீங்களும் நுழையுங்கள். போகும்போது உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று நான் அஞ்சுகின்ற ஒருவனை கண்டால் செருப்பை சரி செய்வோனைப் போல் சுவரோரமாக நான் நின்று கொள்வேன். நீங்கள் என்னை கடந்து போய் கொண்டிருங்கள் என்று சொன்னார்கள். இறுதியில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்ல நானும் அவர்களுடன் உள்ளே சென்றேன். நான் நபி அவர்களிடம், எனக்கு இஸ்லாமை எடுத்துரையுங்கள் என்று சொல்ல அவர்கள் அதை எடுத்துரைத்தார்கள். நான் அதே இடத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அபூதர்ரே, நீங்கள் இஸ்லாமை ஏற்ற இந்த விஷயத்தை மறைத்து வையுங்கள். தங்கள் ஊருக்கு திரும்பிச் செல்லுங்கள். நாங்கள் மேலோங்கி பெரும்பான்மையாகிவிட்ட செய்தி உங்களுக்கு எட்டும் போது எங்களிடம் வாருங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு நான், உங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பியவன் மீது சத்தியமாக நான் இதை, அதாவது ஏகத்துவ கொள்கையை அவர்களுக்கிடையே உறக்கச் சொல்வேன் என்று சொல்லிவிட்டு இறை இல்லத்திற்கு வந்தேன். குறைஷிகள் அங்கே கூடியிருந்தார்கள். நான், குறைஷி குலத்தாரே, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். முஹம்மது அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்றேன். உடனே மதம் மாறிய இவனை எழுந்து சென்று கவனியுங்கள் என்ற கட்டளை பறந்தது. அவர்கள் எழுந்து வந்தார்கள். உயிர் போவது போல் நான் கடுமையாக தாக்கப்பட்டேன். அப்போது அப்பாஸ் அவர்கள் என்னை அடையாளம் கண்டு என் மீது கவிழ்ந்து அடிபடாமல் பார்த்துக் கொண்டார்கள். பிறகு குறைஷிகளை நோக்கி, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும். கிஃபார் குலத்தைச் சேர்ந்த மனிதரையா நீங்கள் கொள்கிறீர்கள்? நீங்கள் வியாபாரம் செய்யும் இடமும் நீங்கள் வியாபாரத்திற்காக கடந்து செல்ல வேண்டிய பாதையும் கிஃபார் குலத்தவர் வசிக்கும் இடத்தை ஒட்டித்தானே உள்ளது. அவர்கள் பழிவாங்க வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டவுடனேயே அவர்கள் என்னை விட்டு விலகிவிட்டார்கள். மறுநாள் காலை வந்தவுடன் நான் மீண்டும் காபா சென்று நேற்று சொன்னதைப் போலவே சொன்னேன். அவர்கள், மதம் மாறிய இவனை கவனியுங்கள் என்று சொன்னார்கள். நேற்று என்னை தாக்கியது போலவே இன்றும் தாக்கினார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை கண்டுகொண்டு என் மீது கவிழ்ந்து அடிபடாதவாறு பார்த்துக் கொண்டார்கள். நேற்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதைப் போலவே இன்றும் சொன்னார்கள். இதை அறிவித்த பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது அபூதர் அவர்கள் இஸ்லாமை தழுவிய ஆரம்ப காலத்தில் நடந்த நிகழ்ச்சியாகும். அல்லாஹ் அபூதருக்கு கருணை காட்டுவானாக என்று சொன்னார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. அடுத்து துஃபைல் இப்னு அம்ர் தௌசி. இவர் தௌஸ் கூட்டத் தலைவர். சிறந்த பண்புள்ளவராகவும் நுண்ணறிவாளராகவும் கவிஞராகவும் இருந்தார். இவருடைய கோத்திரம் யமன் நாட்டில் வசித்து வந்தது. இவர்களுக்கென தனி ஆட்சி அதிகாரம் இருந்தது. இவர் நபித்துவத்தின் 11வது ஆண்டு மக்கா வந்தபோது மக்கா வாசிகள் இவரை மிகுந்த உற்சாகம் பொங்க மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வரவேற்றார்கள். அவர்கள், துஃபைலே, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீர்கள். இதோ இந்த மனிதர் இருக்கிறாரே, எங்களுக்கு மிகுந்த சிரமத்தை கொடுத்து விட்டார். எங்களது ஒற்றுமை குலைத்து எங்கள் காரியங்களை சின்ன பின்னமாக்கி விட்டார். இவரது பேச்சு சூனியம் போன்றது. பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், கணவன், மனைவி ஆகியோரிடையே பிரிவினையை உண்டாக்கிவிட்டார். எங்களுக்கு ஏற்பட்ட இந்நிலை உமக்கோ உமது கூட்டத்தினருக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்றுதான் நாங்கள் பயப்படுகிறோம். நீங்கள் எதுவும் அவரிடம் பேசவும் வேண்டாம், எதையும் கேட்கவும் வேண்டாம் என்று அவருக்கு அறிவுரை கூறினார்கள். துஃபைல் கூறுகிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக தொடர்ந்து இவ்வாறே மக்காவாசிகள் எனக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்ததால் நபி அவர்கள் எந்த பேச்சையும் கேட்கக்கூடாது, அவரிடம் அறவே பேசவும் கூடாது என்று முடிவு செய்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சை கேட்டு விடுவோமோ என்ற பயத்தில் பள்ளிக்கு செல்லும் போது எனது காதில் துணியை வைத்து அடைத்துக் கொள்வேன். நான் ஒருமுறை பள்ளிக்கு சென்ற போது
காபா அருகே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அருகில் நானும் சென்று நின்று கொண்டேன். அவர்களது சில பேச்சை நான் கேட்டே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் போலும். அவர்களிடமிருந்து மிக அழகிய பேச்சை கேட்ட நான் எனக்குள், எனது தாய் என்னை இழக்கட்டும், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் திறமைமிக்க புத்திசாலியான கவிஞன், நல்லது எது கெட்டது எது என்று எனக்கு மிக தெளிவாகவே தெரியும். அப்படி இருக்க அவர் கூறுவதை கேட்காமல் இருக்க எது என்னை தடை செய்ய முடியும்? அவர் நன்மையை கூறினால் நான் ஏற்றுக்கொள்வேன், அவர் கெட்டதை கூறினால் நான் விலகி விடுவேன், விட்டு விடுவேன் என்று மனதிற்குள் சமாதானம் கூறிக்கொண்டேன். சிறிது நேரத்திற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு சென்றவுடன் நானும் அவர்களது வீட்டிற்கு சென்றேன். நான் இந்த ஊருக்கு வந்தது, மக்கள் என்னிடம் விசாரித்தது, காதில் துணியை வைத்து அடைத்துக் கொண்டது, பிறகு குர்ஆன் ஓதியதை கேட்டது என அனைத்து செய்திகளையும் விரிவாக கூறி, உங்கள் மார்க்கத்தை பற்றி எனக்கு எடுத்துக் கூறுங்கள், மேலும் நீங்கள் எனக்கு இஸ்லாமை பற்றி விளக்குங்கள் என கூறினேன். அவர்கள் எனக்கு இஸ்லாமை பற்றி விளக்கி குர்ஆனையும் ஓதி காட்டினார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டியதை விட அழகானதையோ நீதமானதையோ நான் கேட்டதில்லை. உடனே நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன். மேலும் நபியே, எனக்கு எனது கூட்டம் கட்டுப்படுவார்கள், நான் அவர்களிடம் சென்று அவர்கள் இஸ்லாமின் பக்கம் அழைப்பேன். எனவே அல்லாஹ் எனக்கு ஒரு அத்தாட்சியை தர வேண்டும் என துஆ செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக பிரார்த்தனையும் செய்தார்கள். பிறகு நான் மக்காவிலிருந்து புறப்பட்டேன். நான் எனது கூட்டத்தாருக்கு அருகாமையில் சென்றபோது அல்லாஹ் எனது முகத்தில் விளக்கை போன்று ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தினான். நான், அல்லாஹ்வே, எனக்கு வேறு ஒரு இடத்தில் இதை ஏற்படுத்துவாயாக, மக்கள் இதை பார்த்து இது தண்டனையால் ஏற்பட்டது என்று கூறிவிடுவார்கள் என நான் பயப்படுகிறேன் என்று வேண்டியவுடன் அந்த ஒளி எனது கைத்தடிக்கு மாறிவிட்டது. நான் எனது தந்தையையும் எனது மனைவியையும் இஸ்லாமின் பக்கம் அழைக்கவே அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். சிறிது தாமதித்த எனது கூட்டத்தாரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். இவர் கந்தக் யுத்தம், அகழ் போர் நடந்து முடிந்த பின் தங்களது கூட்டத்தாரில் 70 அல்லது 80 குடும்பங்களுடன் மதீனாவிற்கு ஹிஜ்ரா செய்து வந்தார். இஸ்லாமிற்காக மாபெரும் தியாகங்களை செய்த அன்னார் யமாமா போரில் எதிரிகளால் கொல்லப்பட்டார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அடுத்து லிமாத் அஸ்தி. இவர் யமனில் உள்ள அஜித் ஷனாஆ கிளையைச் சேர்ந்தவர். இவர் மந்திரித்து பார்க்கும் பழக்கம் உள்ளவராக இருந்தார். இவர் மக்காவிற்கு வந்தபோது அங்குள்ள மூடர்கள் முஹம்மது பைத்தியக்காரர் என்று கூற கேட்கவே நான் அவரை சந்தித்து அவருக்கு மந்திரித்தால் அல்லாஹ் என் கையால் அவருக்கு சுகமளிக்கலாம் என்று தனக்குள் கூறிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். அவர் நபி அவர்களிடம், முஹம்மதே, நான் ஷைத்தானின் சேட்டைகளிலிருந்து மந்திரிப்பவன், உனக்கு மந்திரித்து பார்க்கவா என்று கேட்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே. நாங்கள் அல்லாஹுவை புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம். அவன் நேர்வழி காட்டியோரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை, அவன் வழிகட்டில் விட்டுவிட்டவருக்கு நேர்வழி காட்டுபவர் யாரும் இல்லை. வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் ஒருவனைத் தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணையானவர் எவரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். நிச்சயமாக முஹம்மது அவனது அடிமையும் அவனது தூதரும் ஆவார் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று மொழிந்தார்கள். இதை கேட்ட லிமாத், நீங்கள் சொன்ன வாக்கியங்களை எனக்கு திரும்பச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை அவருக்கு இதை கூறினார்கள். அதற்கு அவர், நான் ஜோசியக்காரர்கள், சூனியக்காரர்கள், கவிஞர்கள் ஆகியோரின் பேச்சையெல்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் கூறிய வாக்கியங்களை போன்று இதற்கு முன் நான் ஒருபோதும் கேட்டதில்லை. இவை எவ்வளவு கருத்தாழமுள்ள வாக்கியங்களாக இருக்கின்றன. உங்களது கையை கொடுங்கள், நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு உங்களிடம் ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமை ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஆதாரம் ஸஹீஹ் முஸ்லிம். 6 மேன்மக்கள். நபித்துவத்தின் 11வது ஆண்டு கிபி 620 ஜூலை ஹஜ்ஜுடைய காலத்தில் இஸ்லாமிய அழைப்பு பணி சில புதிய நல்ல இளஞ்செடிகளை கண்டது. அந்த இளஞ்செடிகள் வெகு விரைவில் நிழல் தரும் அடர்த்தியான மரங்களாக மாறின. அதன் நிழல்களின் கீழ் முஸ்லிம்கள் அநியாயம் மற்றும் கொடுமைகளின் அனலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். இவ்வாறே சிறிது சிறிதாக வரலாற்று பாட்டை மாறிக்கொண்டே சென்றது. மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பித்து வந்ததாலும் அல்லாஹ்வின் வழியிலிருந்து மக்களை தடுத்து வந்ததாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பகலில் சந்திக்காமல் இரவில் சந்தித்து வந்தார்கள். ஓரிரவு அபூபக்கர், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருடன் மக்களை சந்திப்பதற்காக வெளியே சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹல், ஷைபான் ஆகியோர் தங்கியிருக்கும் இடங்களுக்கு சென்று அவர்களிடத்தில் இஸ்லாமை பற்றி பேசினார்கள். அப்போது அபூபக்கருக்கும் துஹல் கிளையைச் சேர்ந்த ஒருவருக்கும் இடையில் மிக அழகிய உரையாடலும் அற்புதமான கேள்வி பதில்களும் நடைபெற்றன. ஷைபான் கிளையினர் நல்ல ஆதரவான பதில்களை கூறிய போதும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதாரம் சீரத்துர் ரசூல். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவில் அகபா என்ற இடத்திற்கு சென்றபோது அங்கு சில ஆண்களின் பேச்சுக்குரல் கேட்டவுடன் அவர்களிடம் சென்று பேச விரும்பினார்கள். அவர்கள் கஸ்ரஜ் கிளையாரைச் சேர்ந்த மதீனாவில் உள்ள 6 இளைஞர்கள் ஆவார்கள். அவர்கள் 1 அஸ்அத் இப்னு ஜுராரா, நஜ்ஜார் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர். 2 அவுஃப் இப்னு ஹாரிஸ், இவரும் நஜ்ஜார் குடும்பத்தைச் சேர்ந்தவர். 3 ராஃபிர் இப்னு மாலிக், இவர் ஜுரை குடும்பத்தைச் சேர்ந்தவர். 4 குத்பா இப்னு ஆமிர் இப்னு ஹதீதா, இவர் சலமா குடும்பத்தைச் சார்ந்தவர். 5 உக்பா இப்னு ஆமிர் இப்னு நாபி,
ஹராம் இப்னு கஹப் குடும்பத்தைச் சார்ந்தவர். 6 ஜாபிர் இப்னு அப்துல்லா இப்னு ரிஆப், இவர் உபைத் இப்னு கனம் குடும்பத்தைச் சார்ந்தவர். மதீனாவாசிகளுக்கும் யூதர்களுக்கும் சண்டை மூளும்போது கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார், அவருடன் சேர்ந்து நாங்கள் உங்களை கடுமையாக கொலை செய்வோம் என்று அந்த யூதர்கள் மதீனாவாசிகளை பார்த்து கூறுவார்கள். இவ்வாறு யூதர்கள் கூறுவதை பலமுறை மதீனாவாசிகள் கேட்டிருக்கிறார்கள். எனவே இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திய போது அவர்களை அறிந்து கொள்வது மதீனாவாசிகளுக்கு மிக எளிதாக இருந்தது. ஆதாரம் ஜாதுல் மஆத் இப்னு ஹிஷாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரிடம் சென்று நீங்கள் யார் என்று வினவ, அவர்கள் நாங்கள் கஸ்ரஜ் கிளையைச் சேர்ந்தவர்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களின் நண்பர்களா என்று கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பிறகு நபி அவர்கள் என்னுடன் சற்று அமரமாட்டீர்களா, நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று கூற அவர்கள் சரி பேசலாம் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்தார்கள். அவர்களுக்கு இஸ்லாமின் உண்மையையும் அதன் அழைப்பையும் விரிவாக எடுத்துக் கூறி அல்லாஹ்வின் பக்கம் நபி அவர்கள் அழைத்தார்கள். அவர்களுக்கு குர்ஆனையும் ஓதி காண்பித்தார்கள். அதற்கு அவர்களில் சிலரிடம் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த நபியை வைத்தே யூதர்கள் உங்களை பயமுறுத்திக் கொண்டிருந்தார்கள், எனவே அவர்களுக்கு முன்னதாக இவரின் அழைப்பை நீங்கள் ஏற்று முஸ்லிமாகி விடுங்கள் என்று கூறினார்கள். இஸ்லாமை தழுவிய இந்த வாலிபர்கள் மதீனாவின் அறிஞர்களாக விளங்கினார்கள். பொதுவாக மதீனாவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த உள்நாட்டு போர்களால் மதீனாவாசிகள் மிகவும் நலிந்து போயிருந்தார்கள். நபி அவர்களின் அழைப்பை ஏற்று மனங்கள் ஒன்றிணைந்தால் ஒரு கால் இப்போர் முடிவுக்கு வரலாம் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்களது கூட்டங்களில் இருக்கும் பகைமை மற்றும் தீமையை போன்று வேறு எந்த கூட்டத்திலும் இருக்காது, அல்லாஹ் உங்கள் மூலமாக அவர்களை ஒன்று சேர்ப்பான், நாங்கள் அவர்களிடம் சென்று உங்கள் மார்க்கத்திற்கு அவர்களை அழைப்போம், நாங்கள் ஏற்றுக்கொண்ட உங்கள் மார்க்கத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம், அல்லாஹ் உங்கள் முன்னிலையில் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து விட்டால் அவர்களிடம் உங்களை விட கண்ணியத்திற்குரியவர் எவரும் இருக்க முடியாது என்றார்கள். இவர்கள் மதீனாவிற்கு இஸ்லாமிய அழைப்பை எடுத்துச் சென்றார்கள். அங்கு மதீனாவாசிகள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றியே பேசப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மதீனாவாசிகளை அன்சாரிகள், உதவியாளர்கள், ஆதரவாளர்கள் என்று குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் கூறப்படுகிறது. ஆயிஷாவை மணமுடித்தல். நபித்துவத்தின் 11வது ஆண்டு ஷவ்வால் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வயது 6 ஆகும். பிறகு மதீனாவிற்கு சென்ற முதல் ஆண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் 9வது வயதில் அவர்களை தங்களது இல்லத்திற்கு அழைத்துக் கொண்டார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி.